அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولهن مثل الذي عليهن بالمعروف وقال النبي صلى الله عليه وسلم تنكح المرأة لأربعين ولمالها ولجمالها ولحسبها ولدينها فاظفر بذات الدين أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடரிலிருந்து இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் குடும்ப வாழ்க்கை 11 மனங்களை முடித்தார்கள். நேற்று பார்த்தோம். அதிலிருந்து கிடைத்த பாடங்கள் என்ன என்பதையும் பார்த்தோம். இன்றைக்கு பெருமானாரின் குடும்ப வாழ்க்கை, கணவனாக பெருமானார் எப்படி வாழ்ந்தார்கள், இதை போல பெருமானாரின் மனைவிமார்கள் கணவனிடத்தில் எப்படி நடந்தார்கள், பெருமானார் பெற்றோர்களோடு, ஒரு குடும்பம் என்று சொன்னால் கணவன் மனைவி இருக்க வேண்டும், பெற்றோர்கள் இருக்க வேண்டும், கணவனை சார்ந்த பெற்றோர்கள், மனைவியை சார்ந்த பெற்றோர்கள், இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவர்களுக்கு சம்பந்தம் திருமணம் நடந்தால் சம்பந்த புறங்கள், அண்ணன் தம்பிகள், அக்கால் தங்கைகள் என்பதுதான் குடும்ப அமைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த குடும்ப அமைப்பை எப்படி இந்த உம்மத்திற்கு உருவாக்கி கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற குடும்ப அமைப்பு எப்படி இருக்கிறது? நிறைய இடங்களில் குடும்பம் நடத்துவதை விட குடும்பம் தானாக இழுத்து கொண்டு செல்கிறது. நடத்த வேண்டியதெல்லாம் இல்லை, ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறது. பெருமானார் சிறந்த கணவனாக ஒரு 5 விஷயங்களை அவர்கள் செய்ததே இல்லை. ஒரு 5 விஷயங்களை எப்பொழுதும் செய்வார்கள். அது என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 11 மனங்களை முடித்தார்களே, 11 மனங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்தது. இந்த 11 திருமணங்களிலும் எந்த மனைவியையும் 4 பேருக்கு மத்தியில் கண்டித்ததில்லை. 10 பேர் இருக்கிற சபையில பெருமானார் கண்டித்ததில்லை. இன்னைக்கு 2 பொண்டாட்டி வச்சிருக்கிற ஆளினுடைய நிலைமை சக்ராத் ஹால் இல்லையா? அவருடைய நிலைமை அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அன்பிற்குரியவர்களே, 11 மனைவிமார்களை வைத்துக்கொண்டு ஆனந்தமாய் இன்பமாய் குடும்பம் நடத்த முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல கணவனுக்கு கூடாத செயல்கள் ஒரு 5 என்று சொன்னால் அதில் மிக முக்கியமானது 4 பேருக்கு மத்தியில் பெருமானார் கண்டித்ததே இல்லை. இன்னைக்கு நாம மனைவியை கண்டிக்கிறது ஊர் எல்லாரும் இருக்கும் போது தான் கண்டிக்கிறது. இது பெருமானார் உருவாக்கியதல்ல. குடும்பத்தில் பிரச்சனைகள் தான் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுவின் வீட்டில் இருக்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா பாயாசம் காய்ச்சுகிறார்கள். பெருமானாருக்கு பாயாசம் பிடிக்குமே என்று உம்மு சலமா சந்தோஷத்திலே ஒரு பாத்திரத்திலே பாயாசத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். பெருமானார் தோழர்களோடு வந்திருக்கிறார்கள். பாயாசம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் தாயார் உம்மு சலமா பாயாசம் அனுப்பி இருக்கிறார்,
எல்லோரும் குடிக்கலாம் என்று குடித்தார்கள். இதை பார்த்து கொண்டே இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு நம்ம கூட பெருமானார் இருக்கும்போது அங்கிருந்து பாயாசம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு பாயாசம் காய்ச்ச தெரியாதுன்னு தானே அர்த்தம். பெண்களினுடைய மூளை வேக வேகமாக வேலை செய்யும். இப்போ நமக்கு காய்ச்ச தெரியலன்னு தானே அர்த்தம். ஆயிஷா ரலியல்லாஹு வேக வேகமாக பாயாசம் காய்ச்சுகிறார்கள். பாயாசம் காய்ச்சி பெருமானாருக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள். தோழர்களோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களிடத்திலே இன்றைக்கு இரட்டை சந்தோஷம், உங்களுக்கு 2 இனிப்பு வந்திருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இதை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உம்மு ஸலமா ரலியல்லாஹுடைய பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பேருக்கு மத்தியில் எதையுமே செய்யலை. ஆயிஷா ரலியல்லாஹு கொடுத்து அனுப்புனாங்களா இல்லையா பாத்திரம், அந்த பாத்திரத்தை உம்மு ஸலமா வீட்டுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். எல்லாரும் போனதுக்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே, ஆயிஷா உன் ரோஷத்தை நீ யாரிடத்தில் காட்டுகிறாய்? நான் ஒரு நபி என்று உனக்கு தெரியாதா? என்னுடைய கோபம் உன்னை தாக்கிவிடும் என்று உனக்கு புரியாதா? உன் ரோஷத்தை நீ யாரிடத்தில் காட்டுகிறாய்? பெருமானார் தனிமையில் கண்டித்தார்கள் என்பதுதான் வரலாறு. கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்க வேண்டும், ஆனால் அதை தனிமையில் கண்டிக்கிற கணவன் சிறந்த கணவன். இரண்டாவது, ஒரு கணவனுக்கு கூடாத செயல், மனைவியை அடிக்கிற கணவன் சிறந்த கணவன் அல்ல. கை நீட்டுகிற கணவன் இப்படி எல்லாம் இருந்தா நாம மாறிக்கிறோம். அவ அடங்கவே மாட்டேங்கிற ஹஜ்ரத், அடிச்சு அடங்கிடுவாள். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு நேர் மாற்றமா இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு, ஹஜ்ரத் நான் அடி வாங்கிட்டு இருக்கிறேன், நீ எந்த காலத்தில் இருக்கிறீங்க என்று நீங்கள் சொல்வதெல்லாம் புரிகிறது. அன்புக்குரியவர்களே, நான் அடிக்கிற கணவன் சிறந்த கணவனாக இருக்க முடியாது. முஹாஜிர்கள் அன்சாரிகள் நிறைய வித்தியாசம். மக்காவாசிகள் முஹாஜிர்கள், மதீனாவாசிகள் அன்சாரிகள். இந்த மக்காவாசிகள் எப்பொழுதுமே மனைவியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். மதீனாவாசிகள் தமிழ்நாடு மாதிரி மனைவியின் கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். மனைவியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முஹாஜிர்கள் அடங்கவில்லை என்றால் அடித்து விடுவார்கள். இப்போ இவங்கெல்லாம் ஹிஜ்ரத்து செஞ்சு மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போனால் மதீனத்து சஹாபாக்களோடு சேர்ந்து பேசுகிற போது இந்த முஹாஜிர்கள் சஹாபாக்கள் அன்சாரிகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த பொம்பளைகள்கிட்ட சும்மா பேசினா சரி வராது, விட்டணும் நாளார. இதை கேட்டுட்டு போய் அன்சாரிகளும் தன்னுடைய மனைவிமார்களை அடிக்க ஆரம்பித்தார்கள். அன்சாரி பெண்கள் 70 பேர் ஒன்று சேர்ந்து பெருமானாரிடத்தில் வந்து விட்டார்கள். ரசூலே, இந்த முஹாஜிர்கள் வந்தாங்க, முதல்ல நல்லாத்தான் போயிட்டு இருந்துச்சு, இப்ப அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறியது. தோழர்களை அழைத்து சொன்னார்கள், அடிக்கிற ஆண் சிறந்த கணவன் அல்ல. பெருமானார் வாழ்நாளில் 11 மனங்களை முடித்தார்களே, யாரையாவது கை நீட்டினார்களா என்றால் அறவே இல்லை. மூன்றாவது, தவறுக்கு ஒரு கணவன் ஒரு காலத்திலும் மனைவியை தூண்டிவிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய கணவன்கள் படித்த மேதைகளாக மோகத்தில் மனைவிமார்களை தவறுக்கு அழைத்து செல்லுகிற பழக்கம் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. இதை பெருமானார் ஒரு காலத்திலும் அங்கீகரித்ததில்லை. சேலத்தில் ஷரியத் கோர்ட்டுக்கு ஒரு செய்தி வருகிறது. ஷரியத் கோர்ட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பெண்மணி, எனக்கு கூட வாங்கி கொடுங்கள், இவரோடு வாழ முடியாது. பெங்களூரிலே ஐடியில் வேலை செய்கிறார், நானும் அங்குதான் குடும்பத்தோடு இருக்கிறோம், ஆனால் வாழ முடியாது. ஏனம்மா வாழ முடியாது? சொல்லவும் முடியாது. ஏனம்மா சொல்ல முடியாது? சொல்ல முடியவில்லை என்றால் ஹுலா ஏற்றுக்கொள்ளப்படாது, சரியான காரணம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற போதுதான் அந்த பெண்மணி சொன்னாள், என் கணவர் சனி ஞாயிறுகளில் தன்னுடைய நண்பர்களையும் அழைத்து வந்து அவர்களை சந்தோஷப்படுத்த சொல்கிறார். இஸ்லாமிய இளைஞன். இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிற கொடுமைகள்,
நண்பர்களையும் சேர்த்து சந்தோஷப்படுத்த வேண்டும். தயூஸ் பெருமானார் சொன்னார்கள், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தில் முதலில் நுழைபவன் தயூஸ், மனைவியை கூட்டிக் கொடுப்பவன். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. நான்காவதாக, ஒரு நல்ல கணவன் மனைவியின் குறைகளை தேடி அலையக்கூடாது. உலகத்தில் குறையில்லாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? அசான் தக்ரஹு ஷைஅ ஃபஹுவ கைருல் லக்கும். உங்களுக்கு அது குறையாக தெரியலாம், ஆனால் அதிலே அல்லாஹ் நிறைவு வைத்திருப்பான். சில பெண்கள் அதிகமாக பேசுவார்கள், என் மனைவி பேசிக்கிட்டே இருக்கிறார், அது குறையல்ல, அவரின் இயற்கை. சில பேர்கள் பேசாமல் இருப்பார்கள், பேசுறதே இல்லை, அது இயற்கை. அதனால குறைகளை தேடி அடையக்கூடாது. மனைவியின் குறைகளை தேடி அடைபவன், இன்னைக்கு எல்லா மீம்ஸும் எல்லா பிரச்சனைகளும் மனைவியின் குறைகளை, கணவன் குறைய ஒருத்தனும் எழுதுறது இல்லை. ஏன்னா பேனா ஆம்பளை கையில் இருக்கா இல்லையா, அதனால எழுதுறது இல்லை. எல்லாம் எழுதுறது ஃபுல்லா மனைவியை பத்தி தான். ஒரு எழுதி வச்சிருக்கிறான், மனைவிக்கும் இந்த மாட்டு பந்தயம் வைப்பாங்களா இல்லையா, ஜல்லிக்கட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது, மனைவிக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது கீழே போட்டிருக்கான், வளர்த்தவன் தப்பித்துக் கொள்வான், வளர்த்தவன் தப்பித்துக் கொள்வான், களத்தில் இறங்கியவன் மாட்டிக்கொள்வான். என்ன கொடுமை இல்லையா? வளர்த்தவன் தப்பிச்சுக்குவானா. இன்னொருத்தர் எழுதியிருக்கிறான், செல்போனுக்கும் என் மனைவிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது, ரெண்டுமே பேலன்ஸ் இல்லை என்றால் பேசாது அப்படி. ஏன்னா பேனா இவன் கையில் இருக்கு. அதனால் இப்படி பெண்ணை குறைத்து மதிப்பிடுவதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. குறைகளை பார்க்காதீர்கள். ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, என் மனைவிய நான் தலாக் விடலான்னு நாடுறேன். பெருமானார் என்ன காரணம்னு கேட்டாங்க. அவள் இன்னும் மனைவியாகத்தான் இருக்கிறாள், என் மனைவியின் குறையை நான் சொல்ல விரும்பவில்லை. ஒரு 6 மாதம் கழிச்சு தலாக் விட்டுட்டேன். பெருமானார் எதுக்குன்னு கேட்டாங்க. அவள் அந்நிய பெண்ணாக மாறிவிட்டாள், அந்நிய பெண்ணின் குறையை நான் சொல்ல விரும்பவில்லை. பெருமானார் சந்தோஷப்பட்டாங்க. என்ன அழகான வாழ்வு முறை! அடுத்தவர்களின் குறைகளை தேடி அலைகிற பழக்கம், அதுவும் குடும்பத்தில் மனைவியின் குறைகளை தேடி அலைகிற பழக்கம் அறவே கூடாது. அவன் சிறந்த கணவன் அல்ல, பெருமானார் தேடி அலைந்ததும் இல்லை. யாரு குறையவாவது பெருமானார் சொன்னாங்களா? சஹாபாக்கள்ல யாரு குறையவாவது பெருமானார் சொன்னதே இல்லை. அதுவும் குறிப்பாக மனைவிமார்களை குறித்து பெருமானார் பேசியதே இல்லை. அல்லாஹு அக்பர். அஞ்சாவதா, நல்ல கணவனுக்கு அடையாளம் தனாக்கை பயன்படுத்தக்கூடாது. வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு யாரை மனைவியாக வழங்கி இருக்கிறானோ அதை சந்தோஷமாக ஏற்கிற பழக்கம் வேண்டுமே தவிர, குறை சொல்லி தலாக்கு கொடுப்பது பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம். அபுலுல் ஹலாலி இலல்லாஹி தலாக். தலாக்குக்கு மாறி அவகாசம் உலகத்திலே வேறு எந்த சட்டத்திலும் இல்லை. அவ குடும்பம் அமைதி பெறுவதற்காக அல்லாஹ் அமைத்து கொடுத்த சட்டம். 2 பேரும் கணவன் மனைவிக்கு சண்டையா? சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க கோர்ட்டுக்கு போயிடாதீங்க. அல்லாஹ் என்ன அழகா சொல்றான், ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்ளுங்கள். எவ்வளவு நாளுங்க உபதேசம் பண்ணிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ் விளக்கம் ஹதீஸ் இல்லையா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுகிற மாமேதை 3 மாதங்கள் 90 நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் செஞ்சுக்குங்க. கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு. இது மனைவி வீட்டுக்கும் போகக்கூடாது, கணவன் வீட்டுக்கும் போகக்கூடாது. இது பெட்ரூம் அறைக்குள்ளே உபதேசம் நடக்க வேண்டும். இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை, சர்வசாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பகிரப்படுகிறது. இதுலையும் ஒத்துவல்லையா? வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜியா. அல்லாஹ் சொல்றான், ஒரே பெட்டிலே படுக்க வேண்டும், முகத்தை காட்டி அல்ல முதுகை காட்டி. அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். கல்யாணம் முடிச்சால் முகத்தை காட்டி அல்ல முதுகை காட்டி ஒரு பெட்டில் படுக்கணும். இது எவ்வளவு நாள் தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க 2 மாசம். 2 மாசம் ஒரு ஆம்பளை அப்படி படுத்திருப்பானா? அன்பிற்கு அப்படி படுத்திருந்தாங்க ஆம்பளையா இல்லையா? எண்ணி பார்க்கிறோம். இதுலையும் ஒத்து வரலன்னா அவ பொம்பளையா? இதுலையும் ஒத்து வரல அப்படின்னா உதறி புகுன்ன.
அவர்களை லேசாக அடியுங்கள். அந்த அடி கைரமபரா சொல்லி அடிக்கூடாது. இந்த அடியை வாழ்க்கையில் மறக்கக்கூடாதுன்னு அடிக்கூடாது. இதுக்கு அனுமதி இல்லை. வாழ்க்கையில் மறந்துடக்கூடாதுன்னு இல்லையா? சில பேர் மொத்தி எடுத்துடுறான். இதிலும் ஒத்து வரவில்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது கட்டமாக ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா, 4வது கட்டம். உங்க குடும்பம், ஆண் குடும்பத்தில் இருந்து, கணவன் குடும்பத்தில் இருந்து ஒரு நல்லவர், மனைவியின் குடும்பத்தில் இருந்து ஒரு நல்லவர், சேர்த்து வைக்கும் எண்ணம் உள்ளவர், போய் பேச்சுவார்த்தை நடத்துங்கள். போற ஆளு பிரிச்சு வைக்கிற ஆளா இருக்கக்கூடாது. சேர்த்து வைக்கும் எண்ணம் உள்ளவர் சென்று பேச வேண்டும். உமர் அலி அல்லாவுடைய காலத்தில் 2 பேர்த்த அனுப்பிச்சு வச்சாங்க புருஷன் பொண்டாட்டி சண்டையை பேசுறதுக்கு. வந்து 2 பேர் சொன்னாங்க, அவங்கள சேர்க்கறதுக்கு சான்ஸே இல்லைன்னாங்க. உமர் அலி அல்லா சாட்டை எடுத்து அவங்கள அடிச்சாங்க. அல்லாஹ் சான்ஸ் இருக்குங்கிறா, நீங்க இல்லைங்கிறீங்க. அல்லாஹ் சொல்றதை கேட்கறதா, நீ சொல்றதை கேட்கறதா? திரும்ப போங்க. திரும்ப 2 பேர் போனாங்க, பேசினார்கள், 2 பேர்களையும் சேர்த்து வைத்தார்கள். வரலாறு சொல்கிறது. இதுலயும் முடியலையா? அப்ப குடும்பம் நடத்த முடியுமா? இதுலயும் முடியலையா? ஜமாத்துக்கு ஒரு பவர். ஜமாத் முயற்சி செய்யுங்கள் சேர்த்து வைப்பதற்கு. அப்ப பிரிஞ்சே வாழக்கூடாது. ஒற்றுமையும் இறுக்கமும் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இதுலயும் முடியலையா? ஜமாத்துக்கு முடியலையா? ஒரே ஒரு தலாக், ஒரே ஒரு தலாக் போது விட்டுருங்க. 3 மாத காலம் இதா முடிந்து விட்டால் அவள் வேறொரு கணவனை முடித்துக் கொள்ளலாம், இவர் வேறொரு மனைவியை முடித்துக் கொள்ளலாம். எத்தனை கட்டங்களாக மார்க்கம் தலாக்கை சொல்கிறது. ஆனால் சர்வசாதாரணமாக தலாக்கை பயன்படுத்தி அந்த பெண்களினுடைய நிலைகளை பாழ்படுத்துகிற இடவல்கள் இன்னைக்கு அதிகரித்திருக்கிறார்கள். அந்த பிள்ளையினுடைய நிலைமை என்ன? கரை சேர முடியாமல் அந்த பெண்ணும் கண்ணீரும் கம்பளமுமாய், பெற்றெடுத்த பெற்றோர்கள் வாழ்ந்தும் செத்துக்கொண்டு வாழுகிற அவலம் இந்த சமூகத்தில் நிறைய நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தலாக்கு கொடுக்க நினைத்தார்கள் பெருமானார். ஹதீஸ்ல வருது. உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்களே, ரசூலே ஹஃப்ஸாவை அல்லாஹ் இவர்களுக்கு சொர்க்கத்தை தீர்மானித்த பெண்கள் 11 பேர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தீர்மானித்து விட்டான். அவர்களை ஒரு காலமும் நீங்கள் தலாக் கொடுத்து விடாதீர்கள். என்ன அழகான குடும்ப அமைப்பு. இந்த 5 அறவே கூடாது. அதே நேரத்தில் ஆண்களுக்கு வேறொரு 5 தன்மைகள் அவசியம். குடும்பம் சிறப்பாக இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். முதலில் மனைவியை மதிக்கக்கூடிய கணவனாக மாற வேண்டும். மனைவியை மதிக்கணும். காரணம் தெரியுமா? நமக்காகவே வாழ்பவள் அவள். உலகத்தில் இருக்கிற எல்லா மனைவியும் என்னங்க எதிர்பார்க்குறாங்க? சனி ஞாயிறு ஆனாக்கா ஹோட்டலுக்கு கூட்டு போகணுன்னா, இல்லை ஒரு மாதம் எனக்கு $1 வாங்கி கொடுக்கணும் தங்கத்துலன்னு எதிர்பார்க்குறாங்களே. உலகத்தில் அரசன் முதல் ஆண்டி வரை எல்லா மனைவியும் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். 4 பேர் இருக்கிற சபையில் என் புருஷன் என்னை மதிக்கணும். 4 பேர் இருக்கிற சபையில் என் மனைவி நல்லவன்னு சொல்லணும். அவ்வளோதான் உலகத்தில் இருக்க எல்லா பெண்களும். ஆனால் அது மட்டும்தான் இந்த ஆம்பளை சொல்லவே மாட்டான். 4 பேர் இருக்கிற சபையில் தான் பொண்டாட்டியை பார்த்துட்டு அப்படி இலக்காரமாக பார்ப்பான். எப்பயுமே நல்லா தான் சாப்பாடு செய்வாங்க, யாராவது வந்தால் தான் லேசாக உப்பை போட்டுருவாங்க. அவள் ஏற்றுக்குவாளா? இதெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சுக்குவா. நம்ம கையில் தஸ்பீக் இருக்கிற மாதிரி அந்த அம்மா உள்ளத்தில் தஸ்பீக் இருக்கும். சேர்த்து வச்சுக்கிட்டு என்னைக்கு பிரச்சனையோ அன்னைக்கு வந்து விழுகும் வரிசையா. ஏங்க நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னது என்ன மறக்கலை, 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை மறக்கவே மாட்டேன். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அன்பிற்குரியவர்களே, மனைவியை மதிக்கிற கணவன் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மதித்தார்கள். ஆயிஷா, என் மனம் தொலை நாடுகிறது. தஹஜ்ஜத் நேரத்தில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பெருமானார் தஹஜ்ஜத் நேரத்தில், ஆயிஷா என் மனம் தொலை நாடுகிறது, நீ அனுமதி அளிக்கிறாயா நான் தொழுகிறேன். ரசூல் வயசு என்ன, ஆயிஷா வயசு என்ன? தாராளமாக தொழுகுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், மனைவியை மதித்து வாழ்.
அவள் உனக்கு அடிமை அல்ல, உனக்கு வேலைக்காரி அல்ல, அவளை மதித்துவள். இரண்டாவது, மனைவியை பாராட்ட வேண்டும். பாராட்டுகிற கணவன், பெருமானார் எல்லா மனைவியையும் பாராட்டி இருக்கிறார்கள். ஜைனப் ரலியல்லாஹு பாராட்டுகிற போது அந்த நபித்தோழிகளுக்கே குழப்பம் வந்து விட்டது. ஃபைன்னஹா தூலுல் யத், சராசரியா தான் இருக்கு அந்த அம்மா ஜைனப் பின்த் ஜஹ்ஷ், தூலுல் யத் அப்படின்ட்டாங்க. என் மனைவி ஜைனப் கை நீளமானவள், கை நீளமானவள். ஜைனப் ரலியல்லாஹு தூங்கிட்டு இருக்கும்போது மற்ற மனைவிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நூலை எடுத்துட்டு போய் அந்த அம்மா கையை அளக்க டைலர் மாதிரி. அப்புறம் எல்லா பொம்பளைய ரசூலுடைய மனைவிமார்களையும் கையை பிடிச்சி அளந்துக்கிட்டு இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா டைலர் வேலையை பார்த்துட்டாங்க. எல்லா கை மாதிரி தானே இருக்குது, ரசூலுல்லா கை நீளமானவள் சொல்லிட்டாங்களே, எல்லா கை மாதிரி தானே இருக்குது. ரசூலுல்லாட்ட போய் கை நீளமானவள்னு சொன்னீங்க, ஆனால் எல்லா கை மாதிரி தான் இருக்குது, அந்த அம்மாவுக்கு ஒன்றும் கை நீளமாக இல்லை. பெருமானார் சிரித்து கொண்டே சொன்னார்கள், நிறைய தர்ம சிந்தனை உள்ளவள், கை நீளம். தர்ம சிந்தனை என்று நான் சொன்னேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷாவுக்கு விளக்கம் அளித்த வரலாறுகள் ஹதீஸ்களில் உண்டு. இப்ப பெருமானார் எல்லோரையும் பாராட்டுவார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு குறித்து ஃபைன்னஹா ஸவ்வாமா வ கவ்வாமா, பகல் முழுவதும் நோன்பு நோட்பார்கள், இரவு முழுவதும் நின்று முழங்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை குறித்து பெருமானார் சொல்கிறார், ஹுது நிஸ்பதீனிக்கு மின் ஹாதிஹில் ஹுமைரா, இந்த பெண்ணிடத்திலிருந்து மார்க்கத்தில் பாதியை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போ எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுறாங்க. இப்போ பாராட்டுகிற கணவன் மனைவியை, ஏமா சமையல் நீ செஞ்சது ரொம்ப டாப், நல்லாவே இல்லைன்னாலும் சொல்லுங்க, இல்லையா, ரொம்ப டாப். என்னைக்குமே சொல்லாமல் இருந்து திடீர்னு இன்னைக்கு சாம்பார் பயானை கேட்டு போய் சாம்பார் ரொம்ப அற்புதம், அன்னைக்கு தான் போய் அந்த அம்மா வெளியில இருந்த பக்கத்து வீட்டில் வாங்கி வச்சிருக்கோம், பெரிய குழப்பமா போயிடும், இல்லையா? அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் எப்பொழுதும் பாராட்டுகிற பண்பாடு படைத்தவர்களாக மாறி போக வேண்டும். மார்க்கம் இதை வலியுறுத்துகிறது. மூன்றாவதாக, நல்ல கணவன் யார் தெரியுமா? பெருமானார் வாழ்ந்த வாழ்க்கையில் நல்ல கணவன் மனைவி இடத்திலே ஆலோசனை கேட்கிற கணவன் நல்ல கணவன். ஆலோசனை கேட்கணும், முடிவை இவர் எடுக்க வேண்டும். அத்தனை காரியங்களிலும் பெருமானார் ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே பெரும் பெரும் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். உம்மு சலமா நேற்று பார்த்தோம், உம்மு சலமா ரலியல்லாஹு இடத்திலே ஹுதைபியாவில் ஆலோசனை கேட்டார்கள். போர் கைதிகளின் விஷயத்திலே ஆயிஷாவிடத்திலே ஆலோசனை. 9-10 வயசு ஆயிஷாட்ட பத்ர் கைதிகளை என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியிட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனாலும் பெருமானார் கேட்கிறார்கள், முடிவு எடுக்கிறார்கள். நாம் அந்த மாதிரி ஆலோசனை கேட்டிருக்கிறோமா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து, சிறந்த கணவன் மனைவியை தோழியாக நினைக்க வேண்டும், நண்பனாக, தோழியாக. ஏன்னா அவள் லைஃப் பார்ட்னர், இல்லையா? அதே மாதிரி ஹோம் மேக்கர் என்று சொல்லுகிறார்கள், அந்த வீட்டை உருவாக்கக்கூடியவள் அவள் தான். அதனால நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் அவள். அப்ப அவளிடத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும்? வீட்டுக்குள்ள போனாலே 2 பேரும் ஆளுக்கு ஒரு செல்போனை தூக்கி வச்சுட்டு இங்கே பேசுறது இல்லை, அங்கே பேசுறது இல்லை. கல்யாணம் பண்ண புதுசுல பார்த்தா ஒரே பேச்சு தான், இல்லையா? ஒரே பேச்சு, தொடர்ந்து பேச்சு, மச்சான் மச்சான் மாமா, 1000 வார்த்தை. ஒரு 15 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா இந்த ஆளுக்கு வேலையே இல்லை. ஒரு 10 வருஷம்லாம் ஆச்சுன்னா அது இதுன்னு பேச ஆரம்பிப்பாங்க. அவர் இவரெல்லாம் இல்லை, இந்த அது பேப்பர் படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு, எது அந்த அது உட்காந்துருக்கு, பில்லா. இதுவா வாழ்க்கை? ஒரு சிறந்த கணவனின் அடையாளமாய் நிறைவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த கணவனுக்கான அடையாளம் சொன்னார்கள். யார் தெரியுமா சிறந்த கணவன்? அன்பு கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். கல்யாணம் பண்ணினதிலிருந்து கபரஸ்தானுக்கு போற வரைக்கும் அன்பு கூட வேண்டும். பெருமானார் அப்படித்தான் கூட்டினார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹுவின் மீது அன்பு. மௌத்தா போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அழகி ஆயிஷா, பேரழகி ஆயிஷா, கன்னிப்பெண் ஆயிஷா, ரசூலே உங்களுடைய 11 மனைவிமார்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார்? தன்னை சொல்லணும்னே நினைச்சு கேட்கிறாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை கதீஜான்னாங்க. அந்த கிழவியா அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரும் குஃப்ரில் இருக்கிற போது ஈமானுடைய பாக்கியத்தை அந்த பெண்ணின் மூலமாகத்தான் அல்லாஹ் கொடுத்தான். எனக்கு உதவியாளராக இருந்தார்கள். அந்த பெண்ணின் மூலமாகத்தான் அல்லாஹ் என் வறுமையை தீர்த்தான். அந்த பெண்ணின் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு குழந்தையை கொடுத்தான். நான் ஒரு காலத்திலும் அன்னை கதீஜாவை மறக்க மாட்டேன். என்ன வாழ்க்கை! அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனாய் அன்பு கூடிக்கொண்டே இருந்தது. இன்னைக்கு நாம கொஞ்சம் பார்க்கணும், அன்பு கூடி இருக்கா உரசி பார்க்கணும். அன்பு கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா இல்லையா? ஆரம்ப கல்யாணம் பண்ண புதுசுலாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார். 25 வருஷம் ஆனதுக்கு பின்னாடி வீட்டில் போய் சொல்லுவார், 5 பவுனில் சில்வர் ஜூப்ளியை முன்னிட்டு உனக்கு மலபாரில் வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன். அவன் சும்மா விடுவாளா? நினைச்சேன், ஆனா வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பின் மூலமும் அன்பை கூட்டினார்கள். போர்க்களத்திற்கு செல்லுகிற போது அழைத்து செல்வதிலும் அன்பை கூட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை முழுக்க மனைவிமார்களின் மீது அன்பு கூடிக்கொண்டே இருந்தது. இதுதான் குடும்பத்தினுடைய அமைதிக்கான அற்புத காரணம். இதே மாதிரி ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவிமார்கள் ஒரு நல்ல மனைவியாக எப்படி இருந்தார்கள்? மனைவிக்கு என்ன தேவை, என்ன கூடாது என்றால் ஒரு 5 விஷயம் கூடவே கூடாது. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு முதல்ல சத்தத்தை உயர்த்துறது கூடவே கூடாது. கணவனை விட குரலை உயர்த்தினார். இதா ரஃபஅத் சௌதஹா சுத்த பாபுல் ஃபரஹ். எந்த வீட்டில் கணவனின் குரலை விட மனைவியின் குரல் உயர்கிறதோ அந்த வீட்டிலே சந்தோஷத்தின் வாசல் அடைக்கப்படுகிறது. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஒரு காலம் நம்ம காலத்துல சத்தமே வராது, கண்ணிலேயே தான் பேசுவாரு. இந்த தாதாமார்கள்லாம் கண்ணில் தான் பேசுவாங்க. அப்படின்னா கதவை மூடுன்னு அர்த்தம். இப்படின்னா இல்லையா? ஆமா, எல்லாம் கண்ணிலேயே ஓடும். 2 வார்த்தை தான், அவ்வளோதான் போயிட்டு இருக்கும் வண்டி. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு அந்த அம்மா கண்ணிலேயே வண்டி ஓடுது. அந்த அம்மா பார்க்குது, இவர் ஒரு 5000 ரூபா பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோன்னா உள்ள இருந்து உரும்புற சத்தம் வரும். அப்படின்டா நீ பாட்டு கொடுக்குறியா? இனி அடுத்தது சோறு போடுற வேலை என்னது? விஷத்தை வச்சிருவேன். முதல்ல சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப அப்படிலாம் இல்லை, விஷத்தை வச்சு கொன்றுவேன். நவுது பில்லா. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெண்ணிடத்திலே கூடாதது முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் யாரும் ரசூலை விட குரல் உயர்த்தியதில்லை. இரண்டாவது, கணவனை குறை கூடக்கூடாது. உறவுக்காரர்களிடத்திலே கணவனை பற்றிய குறைகளை சொல்லக்கூடாது. திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாக்கா நகனு கசம்னா பைனகும் மகிஷா, அல்லாஹ் வாழ்க்கையை பங்கு வைத்து கொடுத்திருக்கிறோம் என்கிறான். அல்லாஹ் கொடுத்த உறவு சிலர் ஏற்றமாக இருப்பார்கள், சிலர்கள் இரக்கமாக இருப்பார்கள். குறை கூறுகிற பண்பு வரக்கூடாது. எந்த பெண்மணி கணவனை நிறைவாக பார்க்கிறாளோ அந்த பெண் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை. அப்தரியாவின் மனைவி யார்? அப்தரியா 2 கை ஊனம், 2 கால் ஊனம். ஆனா அந்த அப்தரியாவினுடைய மனைவி அந்த ஊனமுற்றவரோடு சேர்ந்து வாழுகிறார். அவங்களோடு சேர்ந்து வாழ்றது எவ்வளவு கஷ்டம். ஆனால் ரப்புக்கு நன்றி செலுத்தி வாழுகிறார். ரப்பே, என்னை புரிந்து கொண்ட கணவரை எனக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வார்த்தை! என்ன ஆனந்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். உமர் அலி எல்லாமே போய் அப்தரியாட்ட பேசுறாரு. என்ன உனக்கு இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற, என்ன இருக்கு உனக்கு? கையும் இல்லை காலம் இல்லை, இன்னால் இல்லா சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிற. அப்தரியா சொன்னாரு, உமர் என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? கைகால் தான் இல்லை, அல்லாவை துதிக்கிற நாவை சலாமத்தாக வைத்திருக்கிறான், சாப்பிடுகிற உள்ளுறுப்புகளை எல்லாம் செரிக்க வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு உமர் அலி அல்லாவை பார்த்து ஒரு வார்த்தை. அப்தரியா கேட்டாரு, எத்தனை நாள் பட்னியா இருந்திருக்கீங்கன்னு கேட்டாரு.
உமர் ரலியல்லாஹு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க, நான் ரொம்ப நாள் பட்னியாக இருந்திருக்கேன், எங்கள் அத்தா விரட்டி விட்டாரு, அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஏராளமான விஷயங்கள். இதெல்லாம் கேட்டுட்டு அபுதரியா சொன்னார், கை கால் நல்லா இருக்கு, ஆனால் நிறைய நாள் நீங்கள் பட்னி இருந்திருக்கீங்க. எனக்கு கை கால் இல்லை தான், ஆனால் என் ரப்பு என்ன ஒரு நேரம் கூட பட்னி போட்டதில்லை. ரப்பு பட்டினி போட்டதில்லை. உமர் ரலியல்லாஹு இதை கேட்டுவிட்டு ஒரு மாதம் மயங்கி கிடந்தார்கள், நோய்வாய்ப்பட்டு கிடந்தார்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மனைவி, நமக்கு கொடுத்திருக்கிற கணவன், நன்றி செலுத்த வேண்டாமா? அந்த நன்றி செலுத்தும் உணர்வு, குறை சொல்லாத மனம் எந்த மனைவி இடத்தில் இருக்கிறதோ அவர்கள் சிறந்தவர்கள். மூணாவது, கணவனுக்கு எந்த வகையிலும் கஷ்டம் கொடுத்துடக்கூடாது. எந்த வகையிலும் கஷ்டம் கொடுக்காத மனைவி சிறந்தவள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கணவனுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்தாங்களா? வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக கஷ்டமில்லா வாழ்க்கை. நாலாவது, கணவனை சந்தேகப்படாத மனைவி சிறந்தவள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் ஒருத்தர் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டாங்க. ஒரு நேரம் ராத்திரியில் தஹஜ்ஜத் நேரத்தில் ரசூலுல்லாஹ் வீட்டிலேருந்து எந்திரிச்சு போனால் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு டவுட் வந்துருச்சு. காமர் ருவைதா ஃபத்தகல் பாபர் ருவைதா அப்படின்னு லேசா எந்திரிச்சு கதவை திறந்து ரசூலுல்லாஹ் போன உடனே ஏதோ மற்ற மனைவி வீட்டுக்கு போகிறாங்களோன்னு நினச்சிக்கிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு பின்னாடியே போகிறாங்க. பெருமானார் முன்னாடி பார்க்குற மாதிரி பின்னாடியும் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நேராக ரசூலுல்லாஹ் கபர்ஸ்தானுக்கு போகிறாங்க. இதை பார்த்து கபர்ஸ்தானில் போய் துவா செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இதை பார்த்து ஆயிஷா நேராக வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. பெருமானார், ஆயிஷா பின்னாடி வந்த மாதிரி தெரிஞ்சே. ரசூலே, ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியாதே. ரசூலே, நீங்கள் வேறு வீட்டுக்கு போன மாதிரி நான் நினச்சிட்டு பின்னாடியே வந்துட்டேன். அல்லாஹும்ம இத்ஹப் அன்ஹா ஷக், யா அல்லாஹ் ஆயிஷாவினுடைய உள்ளத்தில் இருக்கிற சந்தேகத்தை அகற்றிவிடு. குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு கணவனின் மீது சந்தேகம் வரவே கூடாது. வந்துவிட்டால் அந்த குடும்பம் அதோடு நாசம். இல்லையா? இவர் சந்தோஷத்தில் போய் அவர் பாட்டு பாடுற மாதிரி, ஏற்கனவே ஒரு கவிஞர், காலையும் நீயே மாலையும் நீயேன்னு மனைவிட்ட சொல்ல, அப்போ மதியானம் யாரு அண்ணா அவன் வாழ முடியுமா? இல்லையா? அவன் கவிஞன், புகழ்ந்திருக்கிறான், அதை சந்தோஷமா எடுத்துக்கிறணும், சக்கு கூடாது. அதே மாதிரி ஹியானத், கணவனை ஏமாற்றுதல், கணவனுடைய பொருளாதாரத்தை ஏமாற்றுதல், இது நிறைய நம்முடைய இல்லங்களில் நடக்கிறது. அது நிறைய இடங்களில் சீட்டு போடுறேன்னு சொல்லிட்டு இவன் சம்பாரிச்சு கொடுக்கறது எல்லாம் சீட்டு போடுறேன்னு யார்ட்டையாவது கொடுத்துட்டு, இல்லையா, ராகத்தில் இல்லாமல் போயிடுறது. நிறைய குடும்பங்களில் 1000 கோடியை நம்முடைய உம்மத் இழந்திருக்கிறது. கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் 1000 கோடி எல்லாம் தஞ்சை டிஸ்ட்ரிக்ட்ல வெளிநாட்டில் சம்பாரிச்சு கொடுக்க ஒரு நிறுவனம், இல்லையா, ஒரு பஸ் நிறுவனம் வாங்கி 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 சேர்த்து கடைசியில் இல்லைன்ட்டு போயிட்டான். அப்போ இதெல்லாம் ஹியானத்து தானே. கணவனிடத்தில் கேட்காமல், கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியே செல்லவே கூடாது என்று சொன்னால், கணவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய பொருளாதாரத்தை எடுக்கலாமா, அம்மா வீடு கொடுக்கலாமா, அக்கா தங்கச்சிக்கு கொடுக்கலாமா, அறவே கூடாது, ஹராம். பெருமானாரின் மனைவிமார்கள் ஒரு காலம் இதை செய்ததில்லை. வேற என்ன செய்யணும்? மனைவி கணவனை நன்மையின் பக்கம் தூண்ட வேண்டும். கணவனுக்கு நன்மையை. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவினுடைய மனைவி வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அவங்க பேர் ஜைனப். நிறைய பேருக்கு ஜெய்னப்னு பேர் அரபுலகத்தில், நிறைய பேருக்கு ஜெய்னப். ரசூலுல்லாஹ்ட்ட போன உடனே நேராக பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலேருந்து வர்றாங்க. பிலால் ரலியல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, வந்தது யாருன்னு சொல்லக்கூடாது, ஒரு மசாலா கேட்குறேன், போய் கேட்டுவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய், ரசூலே ஒரு பெண்மணி வந்திருக்கிறாங்க, அந்த பெண்களின் கூட்டத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கிறாங்க. பெருமானார் யார் வந்ததுன்னு கேட்டாங்க. பெருமானார்ட்ட போய் சொல்லக்கூடாது, இல்லையா? ஜெய்னப்னா நிறைய, ஐயோ ஜயானி பிஹாதிஹி, எந்த ஜெய்னப்ன்ற சொல்ல கேட்டாங்க. இல்லை, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய மனைவி ஜெய்னப் வந்திருக்கிறாங்க, உள்ள அனுப்புங்க. பரதாவோட உள்ள வர்றாங்க. ரசூலே, ஆண்கள் ஜமாத்தோடு தொழுகிறார்கள், ஆண்கள் ஜனாசா தொழுகிறார்கள், ஆண்கள் ஜிஹாதுக்கு செல்கிறார்கள், பொம்பளைகளுக்கு எந்த நன்மையும் இல்லையா? ஜமாத் இல்லை, ஜனாசா இல்லை, ஜிஹாத் இல்லை, நாங்கள் என்ன இழிச்சவாயா? அவ்வளவு நன்மை ஆம்பளைகளுக்கு தான், பொம்பளைகளுக்கு இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகான கேள்வியை இந்த பெண்மணி கேட்டிருக்கிறார்கள் பார்த்தீரா? என்ன அழகான கேள்வி.
சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆண்களை நன்மையின் பக்கம் தூண்டுங்கள், உங்களுக்கும் அந்த நன்மை இருக்கிறது. இன்னைக்கு நன்மையின் பக்கம் தூண்டுகிற மனைவி இருக்கிறாங்க. இவர் நோன்பு வைக்கிறேன்னா கூட என்ன பெரிய நோன்பு வச்சு கிழிச்சிட்டாரு, நோன்பு விடு, நோன்பு வச்சா மட்டும் அப்படின்னு பாதியிலே நிறுத்திடுறது. நோன்பு வச்சா மட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அதே மாதிரி இரண்டாவதாக வரவை அறிந்து செலவழிக்கிற பெண்மணி சிறந்தவள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய வசனங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டாங்க, வருஷத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஐடி ஃபீல்டு மாதிரி அன்னைக்கு ரசூலுல்லாஹ் வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க. அது பத்தலைன்ட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் 11 பேர்த்தில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க, இந்த 9 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் வருஷத்துக்கு கொடுக்கறது பத்தாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே முடிவெடுக்க முடியாது, அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த வேலையெல்லாம் வேணான்னு சொல்லிடுங்க. அவங்களுக்கு அவர்கள் துன்யாவை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு இதைவிட சிறந்த மனைவிமார்களை நான் தந்து விடுவேன் சொல்லிருங்க. இவங்க வேணான்னு சொல்லிடுங்க. நேராக ஆயிஷா ரலியல்லாஹு கூப்பிட்டு, ரசூலுல்லாஹ் பெரிய ஞானி, ஆயிஷா ரலியல்லாஹு கூப்பிட்டு, அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், நீங்கள் நிறைய காசு கேட்டால் உங்கள்லாம் வானான்ட்டான் அல்லாஹ், அதனால் உங்கள் அத்தா அம்மாட்ட யோசனை பண்ணிட்டு வாங்க. உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் எங்கள் அத்தா அம்மாட்ட யோசனை பண்ணணுமா? காசே வேணாம் ரசூலே, நீங்கள் தான் எனக்கு வேணும், காசே வேணாம், நான் உங்களை தேர்ந்தெடுக்கிறேன், நான் ஆலோசனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அடுத்து ஒன்று போட்டாங்க. பெண்களுக்கு இருக்கிற இயற்கையான பண்பு, நான் சொன்னதை வேற எந்த மனைவிட்டே சொல்லாதீங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம், என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம், இதை மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தர்ட்டையும் போய் ஆயிஷா இப்படி சொன்னாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ஆயிஷா இப்படி சொன்னாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ஆயிஷா இப்படி சொன்னாங்க, அத்தனை பேர்களும் ஏற்றார்கள் என்பது குர்ஆன் சொல்லித் தருகிற வாக்கு இல்லையா? அப்ப வரவுக்கு ஏற்றவாறு செலவு இருக்க வேண்டும், வரவை விட அதிகமாக செலவு இருக்கக்கூடாது. அப்படி நம்ம வீட்டில் பெண்கள் இருந்தார்கள்னா இன்னைக்கு அவங்க அவுளியாக்கள். இவர் கரண்டி மாதிரி சம்பாதிக்கிறது, அந்த அம்மா மம்பட்டியில் செலவழிக்கிறது இல்லையா? அந்த குடும்பம் விளங்கும். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். மூன்றாவதாக நல்ல மனைவி யார் தெரியுமா? கணவனின் ரகசியங்களை மறைக்க வேண்டும். இன்னைக்கு இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம் மனைவி வீட்டுக்கு போகவே கூடாது, மனைவி வீட்டில் இருக்கிற விஷயம் கணவன் வீட்டுக்கு வரவே கூடாது. வெளியூர் நெருப்பை உள்ளூருக்கும், உள்ளூர் நெருப்பை வெளியூருக்கும் கொண்டு போகாதேன்னு அந்த காலத்திலே சொன்னான். நெருப்புன்னா இந்த விஷயம். இங்கே அப்படி இல்லை, செல்போன் வந்துருச்சா இல்லையா, அதை ஃப்ரீயாக வேற கொடுத்துட்டானா, அல்லாஹ் அக்பர், நாஸ்தாவுக்கு பின்னாடி எடுத்து பிடிச்சா இல்லையா, அடுத்து 11:30 வரைக்கும் மதியான சாப்பாட்டுக்கு வரைக்கும் என்னவெல்லாம் பேசணுமோ பலா முத்திபத்து எல்லாம் மொத்தமாக எல்லாம் நன்மைன்னே நினச்சிட்டாங்க நம்ம பெண்மணிகள். நான் அம்மா வீட்டுக்கு பேசிட்டோம்னு சொன்னால் நன்மை கூடுதுன்னு அங்கே எல்லாம் இங்கே இருக்கிறத ஃபுல்லாக அத்தனை அங்கே சொல்லி, அங்கே இருக்கிறத இங்கே சொல்லி, இன்றைக்கு குடும்பங்கள் எதுவும் நிம்மதியாக இல்லை. எல்லா குடும்பங்களுக்குள்ளும் பிரச்சனை. அன்றைக்கு பெரியவர்கள் இருந்தார்கள், மதிக்கத்தக்கவர்கள் இருந்தார்கள், இது போன்ற பிரச்சனைகள் வருகிற போது தட்டி வைத்தார்கள். இன்றைக்கு அப்படி பெரியவர்கள் இல்லை, அதனால நிறைய பிரச்சனைகள். குறைகளை கொண்டு போகவே கூடாது, கணவனின் ரகசியத்தை மறைக்க வேண்டும். புகாரில ஒரு அற்புதமான ஹதீஸ், என்ன அற்புதமான வரலாறு, அல்லாஹ் அக்பர். உஸ்மான் இப்னு மத்ஊன் அறிவிக்கிறார்கள். உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹ் அவங்க வீட்டில் தான் ஆலோசனை நடக்குது. 3 சகாபாக்கள், அலி ரலியல்லாஹு தஆலா, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் இப்னு மத்ஊன், 3 பேர் ரசூலுல்லாவோடு தன்னுடைய அமல்களை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ரசூலுல்லாவுக்கு பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அப்படி இருந்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து நோன்பு வைக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க, நாம ஏமாத்துறோம். அதில் ஆயிஷா ரலியல்லாஹு வேற போய் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி அமல் செய்வாங்கன்னு. ஆயிஷா ரலியல்லாஹு அள்ளி விட்டாங்க. ரசூலுல்லாஹ் கால் வீங்க வீங்க வணங்குவார்கள், அதை செய்வாங்க இதை செய்வாங்கன்னு சொன்ன உடனே இவங்க பயந்து போய், ரசூலே இப்படி செய்யும் போது நம்ம ஒன்றும் இல்லையே. அப்போ அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாரு, நான் இனிமேல் பகல் முழுவதும் நோன்பு வைக்க போகிறேன். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் இனிமேல் எப்பொழுதும் இரவு முழுவதும் நின்று வணங்க போகிறேன்.
உஸ்மான் இப்னு மத்ஊன் சொன்னாரு, நான் இனிமேல் என் மனைவியோட சேர மாட்டேன், நான் தவம் கிடக்க போகிறேன். எல்லாம் 3 பேர் எங்க மஷூரா? உஸ்மான் இப்னு மத்ஊன் வீட்டில். மஷூரா முடிச்சுட்டு வெளியே போகும்போது, இங்கே யாராவது மஷூரா பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிடணும். பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டார் உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு. கிளம்புன உடனே நேராக ரசூலுல்லாவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே மஷூரா நடந்துச்சான்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாட்ட என்ன சொல்கிறது? வகி இறங்க பெறக்கூடியவர்கள் ரசூலுல்லா. இவங்க என்ன சொல்கிறாங்களோ எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு போயிடும். இங்கே எதுவும் மஷூரா நடந்துச்சான்னு கேட்கும்போது அந்த அம்மா என்ன அழகாக பதில் சொன்னாங்க தெரியுங்களா? வலுவுன மீன் இல்லை நலுவுன மீன் மாதிரி விளக்கெண்ணெய் தேய்ச்ச விளாங்க மீனுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த அம்மா பதில் சொல்லுச்சு, இங்கே ஆலோசனை நடந்திருந்தால் உண்மையாக இருக்கலாம் ரசூலே. ஆலோசனை நடந்துச்சுன்னு சொல்லலை, நடந்ததுன்னு சொல்லலை, நடந்திருந்தால் உண்மையாக இருக்கலாம். ரசூலுல்லாஹ் விழுந்து விழுந்து சிரிச்சாங்களா, கடவாய்ப்பல் தெரிய சிரித்தார்கள். கணவனையும் காப்பாற்றி விட்டது, உண்மையையும் சொல்லிவிட்டது. இப்ப கணவனின் ரகசியத்தை பாதுகாக்கிற மனைவி சிறந்தவள். அல்லாஹு அக்பர். கணவனின் உழைப்பை பொருந்தி கொள்ளுகிற மனைவி சிறந்தவள். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி அல்லாஹ் வச்சிருக்கிறான் இல்லையா? சும்மா தூண்டக்கூடாது. பக்கத்து வீட்டு அப்துல் ரஹ்மான் பாய் எப்படி சம்பாதிக்கிறார், நீ தான் இருக்கிறீ. அவர் எப்படி சம்பாதிக்கிறார், இவர் எப்படி சம்பாதிக்கிறார், நீ தான் இருக்கிறீ. அதனால 2 பேரும் சேர்ந்து செத்து போயிடலாமா? கேட்டா ஒத்துக்குமா அந்தம்மா? அப்ப அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப உழைப்பை பொருந்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி துன்பத்திலும் பங்கு கொள்ள வேண்டும். கணவனின் துன்பத்தில் மனைவியும், மனைவியின் துன்பத்தில் கணவனும் பங்கு கொண்டால் பெருமானாரின் வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. அல்லாஹு அக்பர். இந்த ரசூலின் மன வாழ்க்கை எப்படி இருந்ததோ அந்த வழியில் நாமும் இருந்து சிறக்க வல்லோ நல்ல வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையுமே மன அமைதி இல்லை. இந்த மன அமைதிக்கு குர்ஆன் சொல்லித் தருகிற அற்புதமான துவா. அது கணவனும் ஓதணும், மனைவி ஓதணும். அப்படி ஓதுனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடும்பத்திற்குள்ளே நிம்மதியை தருகிறான். குர்ஆன் சொல்லித் தருகிற துவா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இதை குறிப்பா 7 தடவை சுபுகுக்கு பின்னால், 7 தடவை அசருக்கு பின்னால், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் தந்திடுவானாக.